இனிய தமிழமது நேயர்களே, அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நாங்கள் பல நிறுவனங்களுக்கு அவர்களுக்கு பயிற்சி கொடுப்பதற்காக செல்கின்ற பொழுதெல்லாம் பல தலைப்புகளிலே அவர்களுக்கு நல்ல கருத்துக்களை எல்லாம் சொல்வது வழக்கம். அதாவது செய்கின்ற வேலையை தெரிந்து செய்ய வேண்டும், செய்த வேலையே திரும்ப திரும்ப செய்யக்கூடாது, தகவல் பரிமாற்றத்திலே எந்த விதமான குழப்பங்களும் இருக்கக்கூடாது, பணி ஒழுக்கம் இருக்க வேண்டும் என்ற தலைப்புகளெல்லாம் அவர்களுக்கு பயிற்சி அளிப்பது வழக்கம். அதிலே ஒரு சிறப்பான கருத்து என்னவென்றால், செய்கின்ற வேலை டு நோ தி ஜாப் அண்ட் ஜாப் நாலேஜ் என்று சொல்வார்கள். செய்கிற தொழிலை தெரிந்து செய்ய வேண்டும். இதற்கு உதாரணமாக சொல்வார்கள், ஒரு ரயில்வேயிலே வேலை செய்துகின்றது ஒரு தொழிலாளி. அவர் தினமும் அந்த ரயில் வந்தவுடன் ஒரு சம்மட்டியிலே சென்று அந்த சக்கரத்தை ஒரு அடி அடித்துவிட்டு திரும்புவாராம். அது ஏன் செய்கிறோம் என்பது அவருக்கு தெரியாது. அவர் வேலையில் சேர்ந்த காலத்திலே இருந்து அவர் அந்த தொழிலில் இருந்து ரிட்டையர்ட் ஆகின்ற வரையிலும் அதே செயலை செய்து கொண்டிருந்தார். ஏன் என்று கேட்காமலே செய்து கொண்டார். அவர் பல ஆண்டுகள் பணிபுரிந்து ரிட்டையர்ட் ஆகும் பொழுது அவர் அவருடைய அந்த ஃபேர்வெல் பார்ட்டியிலே அவர் கேட்டாராம், நானும் இத்தனை ஆண்டுகளாக இந்த வேலையை செய்து வருகிறேன், ஏன் இந்த வேலையை செய்து வருகிறேன் என்று யாரும் எனக்கு சொல்லவில்லை என்று சொன்னாராம். அதுபோல் நீங்களும் செய்கின்ற தொழில் என்ன, வேலை என்ன, அந்த வேலையினுடைய தன்மை என்ன, அதில் இருக்கக்கூடிய ஏதேனும் ஆபத்துகள் இருக்கிறதா என்பதையெல்லாம் பார்த்து செய்ய வேண்டும். செய்கின்ற வேலையே அவர் திரும்ப திரும்ப செய்யக்கூடாது என்று போல அதுதான் ரிடென்ஷன் என்று சொல்வார்கள். அதில் எந்தவித பிரயோஜனமும் இல்லை. எனவே எதையும் தனக்கு இருக்கிற அதிகாரிகளையோ அல்லது அவர்களுக்கு முன்னாலே இருக்கிற பணியாளர்களையோ கேட்டு செய்ய வேண்டும் என்பதுதான் இதனுடைய அர்த்தம். மோனாட்டனஸ் என்று சொல்வார்கள். அதாவது அதை அப்படியே செய்த வேலையே ஏன் எதற்கு என்று கேட்காமல் தொடர்ந்து செய்து வருவது ஒரு முட்டாள்தனமானது. அதை தவிர்க்க வேண்டும் என்பதுதான் இந்த நேரத்திலே நம்முடைய நண்பர்களுக்கும் இளைஞர்களுக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.